விருத்தாச்சலம் அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் கோட்டாட்சியர் விசாரணையை துவக்கியிருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் தேவகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். தேவகிருஷ்ணன், முதல் கட்டமாக யாரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது? முதல் விவரங்கள் என்ன? அதாவது சென்னை திரிசூலம் பகுதியைச் சேர்ந்த சண்முகவேல் மகள் கஸ்தூரி இவருக்கும் சங்கரன்கோவில் அருகே மேலநீதி நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கும் கடந்த 8 மாதம் முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் இவர்கள் குடும்பத்தோடு சென்னையில் வசித்து வருகின்றனர். சுரேஷ் சென்னையில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி கஸ்தூரி வயது 21. இவர்கள் மற்றும் இவர் உறவினர்கள் உட்பட 11 பேர் நேற்று இரவு சென்னையில் இருந்து கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சங்கரன் கோவிலுக்கு கோவில் திருவிழாவும் மற்றும் வளைகாப்பு நடத்துவதாக சென்று கொண்டிருந்த போது விருத்தாச்சலம் அருகே மாம்பாக்கம் கிராமம் அருகே ரயில் கடக்கும் போது கஸ்தூரி வாந்தி எடுப்பதற்காக கூறி படியில் அமர்ந்து வந்துள்ளார். அப்போது திடீரென கஸ்தூரி மேலும் இவர் 7 மாத கர்ப்பிணி பெண் கீழே விழுந்து ரயிலில் அடிபட்டு இறந்துள்ளார். அப்போது உறவினர்கள் பயணிகளும் அவசர செயினை ஈர்த்துள்ளனர். அப்போது அந்த செயினானது வேலை செய்யவில்லை. இதனால் அடுத்த பெட்டியில் உள்ள அபாய சங்கிலியை ஈர்த்துள்ளனர். அப்போதும் வேலை செய்யாத 10வது பெட்டியில் அபாய சங்கிலியை ஈர்த்துள்ளனர். பின்னர் அந்த ரயிலானது 5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி மாம்பாக்கம் கிராமம் அருகே சென்று நின்றுள்ளது. அப்போது இறங்கி இருளில் இவர்கள் உடலை தேடியுள்ளனர். உடலை தேடும் போது கடந்த 2 மணி நேரம் கழித்து அவர் உடல் கிடைத்துள்ளது. அப்போது 108 ஆம்புலன்ஸ் மூலம் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் தற்போது பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் விருதாச்சலம் கோட்டாட்சியர் அகமது என்பவர் தற்போது அவங்க உறவினர்கள் மற்றும் அந்த கஸ்தூரி கணவரிடம் பிணவரையில் உள்ள பிணையத்தை பார்த்து மேலும் அவரது உறவினர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது முழு விவரங்களுக்கு நன்றி தேவகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.